இன்றைக்கி நம்ம வந்து ஸ்வீட் வந்து பாதுஷா, அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது 2 கப் மாவு எடுத்து பிசைஞ்சுக்கணும். எப்பவுமே மாவு வந்து நம்ம சலிச்சு வச்சுக்கணும். இந்த 2 கப் மாவு போட்டுப்போம். அடுத்து வந்து இந்த பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா, அதை போட்டுடலாம். அடுத்து இந்த தூள் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஜீனி, இது அப்படியே ஜீனி போட்டிங்கன்னா வந்து நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சமாக பொடி பண்ணி, ஒரு ஸ்பூன் பக்கத்தில் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு வந்து எப்பவுமே நம்ம ஸ்வீட் செய்யும்போது கொஞ்சோண்டு சுகர், இது உப்பு போடுவோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் ஒரு சின்ன சிட்டிகை சால்ட்டு. இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ இந்த 2 ஸ்பூன் தயிர். தயிர் வந்து புளிக்காத தயிராக இருக்கணும். ஃப்ரெஷ் தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும். புளிக்கக்கூடாது. தயிர் புளிக்காமல் இருக்கிறது தான் நல்லாயிருக்கும். அப்படியே எல்லா மாவுலையும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சிடணும். அடுத்து நெய். இந்த நெய்யை அப்படியே விட்டுறலாம். மாவே இருக்கக்கூடாது, ஃபுல்லாக இந்த நெய்யிலே தான் பிசைகிற மாதிரி இருக்கும். லைட்டாக தண்ணி தெளித்து பிசைவோம். பாருங்கள், கொஞ்சம் தானே தண்ணி தெளித்தேன், ரொம்பவும் தண்ணி தெளிக்கலை நான். ஏன்னா ஃபுல்லாக நெய்யிலே ஏற்கனவே வந்து நெய்யில் நம்ம முக்கால்வாசி பிசைஞ்சிட்டோம். பார்த்திங்கன்னா 1 ஹவரில் நல்லா எந்த அளவு ஊறி இருக்கு பாருங்கள். இது ரொம்ப அமுத்தி ஊட்டக்கூடாது, இந்த அளவு தான் உருட்டணும். ஏன்னா ரொம்ப அழுத்தி ஊட்டிட்டோம்னா அந்த லேயர் இதாகிடும். இந்த இடம் வருது பாருங்களேன், நம்ம பிக்சர் அந்த இடத்த வச்சு இப்படி லைட்டாக ஒரு ட்விஸ்ட் பண்ணி விட்டு அப்படியே எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சிட்டோம். நம்ம வந்து நம்ம 2 கப் சுகர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ இந்த 3/4 கப் தண்ணி ஊற்றினா போதும். இதுக்கு 1 கம்பி பதம் தான் பாகோட அளவு. கொஞ்சம் கம்பி பதம் வந்துருச்சு, 1 கம்பி பதம் வந்துருச்சு, போதும். வந்து இப்போ நம்ம ஒரு பாதுஷாவாக போட்டுடலாம். பார்த்திங்கன்னா கீழே தான் இருக்கும், அது தானாக கீழே மேலே எழும்பி வரணும், நம்மளா தூக்கி விடக்கூடாது. அமைதியாகிடுச்சு. இதை நம்ம அப்படியே எடுத்து பாகில் போட்டுடலாம். பார்த்திங்கன்னா பாதுஷா ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு.